சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி உறுதியளித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கும் வழக்கறிஞர்கள் தங்கள் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சிறப்பு கிராம சபை கூட்டத்தை போராட்டக் குழுவினர் புறக்கணித்துள்ளனர். குடியரசு தினத்தன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிராம சபை கூட்டத்தை விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினர் புறக்கணித்தனர். இதன் காரணமாக மீண்டும் ஏகனாபுரம் கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. ஊராட்சி மன்ற நிர்வாகம், அரசு அதிகாரிகள் மட்டுமே கலந்து கொண்ட கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் யாரும் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிடும் வரை கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க மாட்டோம் என போராட்டக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதுவரை 6 முறை கிராம சபை கூட்டத்தை ஏகனாபுரம் ஊர் மக்கள் புறக்கணித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.